ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். நீங்கள் பார்க்குறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் தினமும் ட்ரேடிங் செய்கிறதுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் நியூஸ், மார்க்கெட் அப்டேட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், எஃப்ஐஐஸ், பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய கார்பரேட் ஆக்ஷன், குவார்ட்லி ரிசல்ட்ஸ், பிரேக் அவுட்ஸ், ப்ரைஸ் ஆக்ஷன், ட்ரேடிங் மெத்தட்ஸ் இதை பற்றி தான் ஷேர் பண்ணுறோம். அண்ட் கூடவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறோம். வணக்கம். மே 25, 2024. இன்றைக்கி சனிக்கிழமை ஸ்டாக் மார்க்கெட் லீவுங்க. பட் கம்பெனிஸ் போயிட்டு தான் இருக்குது. ஸோ கம்பெனிஸ் வெளியிட்ட சில முக்கிய அறிவிப்புகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டாடா மோட்டார்ஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. யூகே பேஸ்டு சப்சிடரியான ஜாக்வார் லேண்ட் ரோவர் ரக கார்களை இனி இந்தியாவிலையும் தயாரிக்க போகிறதா டாடா மோட்டார்ஸ் அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே இந்தியா உள்பட 121 குளோபல் மார்க்கெட்ஸுக்கு யூகேயில் தயாரித்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு வராங்க டாடா மோட்டார்ஸ். ஸோ இந்தியாவிலே தயாரிக்கப்படுறதுனால ஜாக்வார் லேண்ட் ரோவர் காரோடைய மதிப்பு 18% 26% டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும்னு சொல்லப்படுது. குறிப்பாக ரேஞ்ச் ரோவரில் 6 இவி மாடல்ஸை லான்ச் பண்ண போகிறதாகவும் கம்பெனி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டாப் 10 டிவிடெண்ட் yield ஸ்டாக்ஸ் இன் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட். ஃபஸ்ட்டு ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ், செகண்ட் கேஸ்ட்ரோல் இந்தியா, PEL, அசோக் லேலண்ட், பெட்ரோநெட் LNG, NMDC லிமிடெட், ஒரக்கல் ஃபினான்சியல் சர்வீசஸ் அண்ட் சாஃப்ட்வேர் சர்வீசஸ், பவர் ஃபின் கார்பரேஷன், ரெக், HPCL லிமிடெட். இந்த எல்லா ஸ்டாக்ஸுமே சுமார் 5% இருந்து 3.5% வரைக்கும் டிவிடெண்டை கொடுத்துருக்காங்க. அடுத்த அப்டேட் இன்டிகிரா எசென்ஷியல் லிமிடெட் தரப்புலேருந்து. இந்த கம்பெனிக்கு சுமார் 500 மெட்ரிக் டன் ரைஸை ஐடிசிக்கு சப்ளை பண்ணுற ஆர்டர் கிடச்சிருக்கு. இந்த ஆர்டருடைய ஒட்டுமொத்த மதிப்பு சுமார் 14.25 மில்லியன். இது மட்டும் இல்லாமல் லாங் டேர்ம் ட்ரேடிங் ரிலேஷன்ஷிப் ஐடிசி கூட அதிகரிச்சுட்டே வர்றதுனால இந்த கம்பெனிக்கு அடுத்தடுத்த ஆர்டர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஐடிசியோடைய அக்ரிகல்ச்சரல் பிஸ்னஸ் ஒரு மிகப்பெரிய டாமினன்ட் பிளேயராக இந்தியா மார்க்கெட்டில் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ரைஸ் ஆர்டர் கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு மற்ற கேட்டகரிஸ், மற்ற செக்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இன்னொரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏஸ் இன்வெஸ்டர், ஆசிஸ் கோச்சாலியா, ஜாகல் ப்ரீபெய்ட் ஹவுஸ் அண்ட் சர்வீஸ் லிமிட்டடில் பங்குகளை வாங்கியிருக்காரு. இந்த நியூஸ் வெளியானதுக்கப்புறம் ஃப்ரைடே ஸ்டாக் மார்க்கெட்டில் ஜாகலோடைய ஷேர்ஸ் 8% விலை அதிகரிச்சுட்டே இருக்குது. ஐஎஸ் இன்வெஸ்டரான இவர் எந்த ஸ்மால் கேப்பாக பை பண்ணாலுமே அது 1 இல்லை 2-3 வருஷத்தில் டபுள் ட்ரிபிள் நிறையா 5x டைம்ஸ் கூட விலை அதிகமாக இருக்குது. ஸோ இவர் பை பண்ணியிருக்காரு. நீங்களும் பாருங்கள், உங்களுக்கு என்ட்ரி கிடைச்சா உங்கள் மனசுக்கு ஓகேன்னு பட்டா அந்த பங்குகளை வாங்குங்க, சரிங்களா? அடுத்து நார்த் ஈஸ்டர்ன் கேரிங் கார்பரேஷன் லிமிடெட் பற்றின அப்டேட். இந்த கம்பெனியுடைய பங்குகள் சராசரியாக வர்த்தகமாகக்கூடிய வால்யூமில் இருந்து 2 மடங்கு அதிகமாக ட்ரேடாக இருக்குங்க. இந்த கம்பெனியுடைய ப்ரொமோட்டர் அண்ட் மேனேஜிங் டைரக்டரான சுனில் குமார் 39,55,062 பங்குகளை ஓப்பன் மார்க்கெட்டில் வாங்கியிருக்காரு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஃபஸ்ட் டைமாக என்ட்ரி எடுத்திருக்காங்க. இந்த கம்பெனியோடைய 0.15% ஸ்டேக் அவங்கக்கிட்ட தான் இருக்குது. கம்பெனி லாஸ்ட் குவார்ட்டரில் 18.7% நெட் ப்ராஃபிட் க்ரோத்தை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. கம்பெனிக்கிட்ட இன்னொரு மிகப்பெரிய ஆர்டர் இருக்குது. அது என்னென்னா, அடுத்து வர 3 வருஷத்துக்கு பாலிமர் டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்டை கெயில்கிட்டேருந்து இவங்க சைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட்டில் இருந்து ஒரு அப்டேட். கம்பெனி ரூபாய் 7 டிவிடெண்ட்டாக அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டுக்கான ரெக்கார்டு டேட் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் நடந்த 30 நாட்களுக்குள்ளே இருக்கும்னு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஜிஆர் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் லிமிடெட். இந்த கம்பெனி தான் மகாராஷ்டிராவுடைய ரோட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டில் லோவஸ்ட் பிட்டராக வந்திருக்காங்க. இந்த ஆர்டர் மதிப்பு 1997 கோடி. ரெண்டாவது ஆர்டர் என்னென்னா, நாக்பூர் டு சந்திராபூருக்கு எக்ஸ்பிரஸ் வே டெவலப் பண்ணுற கான்ட்ராக்ட். இந்த கான்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா சுமார் 2,349 கோடியாக இதோடைய வேல்யூ இருக்குது. நெக்ஸ்ட்டு என்டிபிசி அவங்களுடைய குவார்ட்டர்லி 4 ரிசல்ட்ஸை அறிவிச்சிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 33% உயர்ந்து கம்பெனியோடைய கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் கடந்த குவார்ட்டருக்கு 6,490 கோடியாக இருக்குது. இயர் ஆன் இயர் நெட் ப்ராஃபிட்
21,332 கோடியாக அறிவிச்சிருக்க நிலையில் போன வருஷம் 17,000 கோடியாக இருந்துச்சு. இந்த கம்பெனி ஃபைனல் டிவிடெண்டை அறிவிச்சிருக்காங்க ரூபாய் 3.25. ரெக்கார்டு டேட் இன்னும் அறிவிக்கப்படலை. யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் Q4 ரிசல்ட்ஸை அறிவிச்சிருந்தாங்க. கம்பெனி 88% ப்ராஃபிட் க்ரோத்தை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. கம்பெனியோடைய கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் 384 கோடியாக இருக்குது. கம்பெனி ரூபாய் 5 டிவிடெண்டாக அறிவிச்சிருக்காங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான அப்டேட் ரைட்ஸ் லிமிடெட் தரப்புலேருந்து வந்திருக்கு. கம்பெனிக்கு பங்களாதேஷ் ரயில்வேஸ் கிட்டேருந்து ஒரு மிகப்பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு. ஆர்டர் வர்த் 915 கோடி. அது என்னென்னா, இந்த ரயில்வே பேசஞ்சர் ரயில்வே இருக்கு இல்லைங்களா, ஸோ அதில் வர்ற 200 ப்ராட் காஜஸ் மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுற ஆர்டர் இது. ஸோ இந்த அறிவிப்பு மட்டும் இல்லாமல் இன்னொரு அப்டேட் என்னென்னா, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இந்த கம்பெனியில் 1% ஸ்டேக்கை உயர்த்திருக்காங்க. ஒட்டுமொத்த ஸ்டேக்காக 4.17% வச்சுருக்காங்க FIIs. அடுத்து IMF டாப் 10 லார்ஜஸ்ட் க்ரோயிங் எக்கனாமி அப்படின்ற லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க. இதில் அமெரிக்கா முதலிடத்தையும், சைனா 2வது இடத்துலையும், ஜெர்மனி 3வது இடத்துலையும், ஜப்பான் 4வது இடத்துலையும், இந்தியா 5வது இடத்துலையும் இருக்காங்க. அதுக்கு அடுத்த இடத்துல லண்டன், ஃப்ரான்ஸ், இட்டாலி, பிரேசில், கனடா இந்த நாடுகள் வருது. இந்த லிஸ்ட்டில் சந்தோஷப்படக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை கொஞ்சம் வருஷம் ஆண்டுட்டு இருந்த லண்டன், அதாவது வெள்ளைக்காரனை விட ஒரு படி முன்னாடி இருக்கிறது தான் நம்ம கொஞ்சம் சந்தோஷப்படுறதுக்கான ஒரு செய்தியாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது போன்ற வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு கவனிக்க வேண்டிய முக்கியமான பங்குகளில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட ஸ்டாக்ஸை பற்றி பார்த்துருவோம். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் ஏதாவது டவுட் இருக்குன்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கான வீடியோஸில் பார்த்துடலாம். பாய்.